கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் விளக்குகளை எரிய விட்டபடியே மெதுவாக பயணித்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவத்திபுரம், புளியரம்பாக்கம், இருமந்தாங்கல், வடதண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் 2 இடங்களில் மட்டும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பநிலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், தூத்துக்குடியில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இன்று தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. காலை 9:30 மணிக்கு தண்ணீரை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவிரி ஆற்றில் பூக்களை தூவுகிறார். அதற்காக மேட்டூர் அணை பகுதியில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 11 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். முதலமைச்சரும் பதிலுக்கு கையசைத்தபடியே பயணம் செய்தார். மேட்டூர் அணையை திறந்து வைப்பதற்காக சென்ற முதலமைச்சருக்கு நவப்பட்டி பகுதியில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தேர்தல் நெருங்குவதால் இல்லம் தோறும் மனுக்களை பெறும் நாடகத்தை அரங்கேற்ற திமுக திட்டமிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது புகார் பட்டி மூலம் மனுக்களை வாங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாவியை தொலைத்து விட்டாரோ என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தில் தனது பெயரை பதித்த பழனிசாமி விளம்பரம் பற்றியெல்லாம் பேசலாமா என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நாள்தோறும் பல பெயர்களை சூட்டிய விளம்பர ஆட்சியை தான் அதிமுக நடத்தியது எனவும், பழனிசாமிக்கு எத்தனை உண்மைகளை சொன்னாலும் பச்சை பொய் பேசும் பழக்கம் மட்டும் மாறப்போவதில்லை எனவும் விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பாஜக பலமில்லாத கட்சி என கூறும் திமுக தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா என சவால் விடுத்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இறுதி வரை இருப்பாரா என்பதே கேள்விக்குறி என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி சுயமாக சிந்திக்கக்கூடியவர் என்றும் அவர் வேறொரு நல்ல முடிவை எடுத்துவிட்டதாகவும் கூறினார். தாம் ஒரு சபாநாயகர் என்பதையே மறந்துவிட்டு அப்பாவு பேசி வருவதாக அதிமுக எம்பி இன்பதுரை ஆடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் 3 முறை கட்சி தாவியுள்ள அவர், இந்த முறை திமுகவில் சீட்டு கிடைக்கவில்லை என்றால் அக்கட்சியில் அவர் தொடர்வாரா அல்லது முழுக்கு போடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாமக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தலைவராக கே. பாலு தொடர்வார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற சமூக நீதி பேரவையின் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாமக பிரச்சனையில் பாஜக தலையிடுவது தவறு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவோடு பாமக கூட்டணி வைத்தது என்றும், கூட்டணி கட்சி என்ற முறையில் பாஜக தலையிடுவதில் தவறில்லை என்றும் அவர் கூறினார்.
திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்வதாகவும் அவர்களது எண்ணம் நிறைவேறாது எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் முடிந்தவரை கூடுதலான இடங்களை கேட்டு பெற முயற்சி செய்வோம் என்றார். நடிகர் விஜய் பற்றி விமர்சித்து தாம் பேசவில்லை எனவும் அவரது ரசிகர்கள் தேவையில்லாமல் வதந்தி பரப்புவதாகவும் தவாக தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுகுறித்து தாம் விஜயிடம் நேருக்கு நேராக பதிலளிக்க தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் மாணவர்களை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். கீழடி விவகாரத்தில் தமிழக அரசு ஒத்துழைக்க தயங்குவது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அகழ்வாராய்ச்சி தரவுகளை அரசியலாக்க அவசரப்படுவதற்கு பதிலாக அறிவியல் பூர்வமான கூடுதல் தரவுகள் கிடைக்கும் அளவிற்கு ஆராய்ச்சியை தொடர விரும்புவதாக தெரிவித்துள்ளார். IAS, IPS உட்பட சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதில் இந்திய அளவில் தேர்ச்சி பெற்ற 14,156 பேருக்கு வரும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மெயின் தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அடிப்படையில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறை வரும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருவதாக ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி முதல் தட்கல் முன்பதிவின் போது பயணிகளின் செல்போனுக்கு ஆதார் மூலமாக OTP அனுப்பப்பட்டு அது சரிபார்க்கப்பட்ட பின்னரே தட்கல் முன்பதிவு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பாதித்தோரின் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்குகிறது. அதிகபட்சமாக கேரளாவில் 2053 பேரும், குஜராத்தில் 1109 பேரும், மகாராஷ்டிராவில் 613 பேரும், டெல்லியில் 691 பேரும், கர்நாடகாவில் 559 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் டெல்லி, கேரளா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தலா ஒருவர் வீதம் 3 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். கேரள கடலோர பகுதியில் கண்டெய்னர் கப்பலில் பற்றி எரியும் நெருப்பை கட்டுக்குள் கொண்டுவர கடலோர காவல் படையினர் போராடி வருகின்றனர். சிங்கப்பூர் நாட்டு கொடி பொருத்திய கப்பலில் கடந்த திங்கட்கிழமை முதல் தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் இரு பிரிவினரிடையே வெடித்த மோதலில் கல்வீசி தாக்கப்பட்டதுடன் வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டன. தெற்கு பர்கானாஸ் மாவட்டம் ரபீந்திரா நகர் காவல் நிலையத்துக்கு அருகே மகஷ்தலாவில் உள்ள சிவன் கோவில் ஒன்று சேதப்படுத்தப்பட்டதாக கூறி இரு பிரிவினரிடையே மோதல் வெடித்தது. போலீசார் தடியடி நடத்தி மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கி நின்றது. ஹனாஷி கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் சில வீடுகளுக்குள்ளும் மழைநீர் சென்றதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தனது பிறந்தநாள் பார்ட்டியில் போதைப் பொருட்களை பயன்படுத்தவில்லை என விளக்கம் அளித்து தெலுங்கு பாடகி மங்லி வீடியோ வெளியிட்டுள்ளார். வெளியிலிருந்து சிலர் போதைப் பொருட்களை எடுத்து வந்து பயன்படுத்தியதாகவும் தன்மீது பொய்யான பிரச்சாரம் செய்ய வேண்டாம் எனவும் போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரேண்டம் எண்களை பார்த்துக் கொள்ளலாம் என்றும் விரைவில் கலந்தாய்வு நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகிங் தடுப்பு விதிகளை பின்பற்றாத 5 தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு UGC நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த நோட்டீஸில் 30 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க தவறினால் நிதியை திரும்ப பெறுதல், அங்கீகாரத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் UGC எச்சரிக்கை விடுத்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமியை பூங்காவிற்கு அழைத்துச் சென்ற சிறுவர்கள் குளிர்பானத்தை குடிக்க வைத்துள்ளனர். உடனே சிறுமி மயங்கிய நிலையில் மூவரும் சேர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. திம்மாவரம், ஆத்தூர், புலிப்பாக்கம், வில்லியம்பாக்கம், திருமணி, மகேந்திரா சிட்டி, பாலூர், செட்டிப்புண்ணியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது.
சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே 3644 சாலைகளை சீரமைக்க சென்னை மாநகராட்சி 391 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. கடந்த பருவமழையின் போது சேதமடைந்த சாலைகளை 3 தொகுப்புகளாக சீரமைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இம்மாத இறுதிக்குள் டெண்டர் முடிவு செய்யப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. மறைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் உருவ படத்திற்கு அக்கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் எம்எல்ஏவான இவர் கடந்த 9ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து ராக்கிபாளையம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற இபிஎஸ் குணசேகரனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்து விட்டதாக ராஜா குற்றம் சாட்டிய நிலையில் அவர் எங்கே போதைப் பொருள் விற்கிறார் என கேட்டு சொல்லுமாறு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி தந்துள்ளார். சென்னை தேனாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பிரசவத்தின் போது ஏற்படும் உயிரிழப்புகள் வெகுவாக குறைந்துள்ளது என்றார். தாவேகா தலைவர் விஜய் எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்பட்டு வருவதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சனம் செய்தார். விஜய் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக கூறியவர் அக்கட்சியில் நடைபெறும் சம்பவங்களை பார்க்கும்போது விஜயை பாஜக இயக்கி வருவது தெள்ளத் தெளிவாக தெரிவதாக கூறினார். அனுமதியின்றி தாவேகாவினர் நடத்திய பேரணியில் அட்ராசிட்டி பண்றீங்களா என கேள்வி எழுப்பியபடியே இளைஞருக்கு காவல் பெண் ஆய்வாளர் பலார் விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளராக மதன் நியமிக்கப்பட்டதால் அவரது ஆதரவாளர்கள் இருசக்கர வாகனங்களில் ஹாரன் அடித்தபடி கூச்சலிட்டபடியும் பேரணியாக சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஐயனார் நகரில் போதையில் சென்ற இளைஞர்கள் எதிரே வந்த மற்றொரு இளைஞரை கடுமையாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஐயனார் நகர், அகமது நகர், பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் போதையில் சுற்றும் இளைஞர்கள் பொதுமக்களிடம் சண்டை இடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் போலீசின் கணவர் என கூறிக்கொண்டு கட்டணம் செலுத்த மறுத்து அடாவடி செய்த நபரின் வீடியோ வெளியாகியுள்ளது. மனைவியின் அடையாள அட்டையை காண்பித்து கட்டணம் செலுத்த முடியாது என கூறி ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். சிறுமி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து புகார் அளித்தும் உத்தரமேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அலைக்கழிப்பதாக தாய் வேதனையுடன் தெரிவிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் பீலாப்பூரைச் சேர்ந்த கங்காதரன் கலையரசி தம்பதியின் 6 வயது மகள் மிருத்துலா ஸ்ரீ காஞ்சிபுரம் மாவட்டம் ஒழுகரை கிராமத்தில் விபத்தில் சிக்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வேன் ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 33 வயதான மதுமோகன் என்ற அந்த நபர் தமது வேனில் வந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டின் படுக்கையில் மின்விசிறி அருந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜக்கமன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பிரவீனா தனது குழந்தையுடன் பிரசவ வார்டில் இருந்துள்ளார். அப்போது குழந்தையை மாமியாரிடம் கொடுப்பதற்காக சென்றபோது சீலிங்கில் இருந்த மின்விசிறி கீழே விழுந்தது. திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி கிராமத்தில் சாலை அமைக்க கையகப்படுத்திய விவசாய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகளுடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் ரோடு ரோலர் வாகனத்தின் முன் அமர்ந்து போராட்டம் நடத்திய அவர்கள் போலீசின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கலைந்து சென்றனர். சென்னை அடுத்த மாங்காடு பகுதியில் தாய் திட்டிய சோகத்தில் 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஸ்ரீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த ரேணுகா கடந்த சில நாட்களாக சரியாக பள்ளிக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவரது தாய் கண்டித்த நிலையில் சோகமடைந்த ரேணுகா தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டம் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை நகராட்சி ஆணையர் சாந்தி வெளியே அனுப்பினார். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் கதவை பூட்டிக் கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
கோவை மாவட்டம் ஆனைமலை வாரச்சந்தையில் பச்சை மிளகாய் விற்ற 75 வயது மூதாட்டியை ஓசியில் கடை போடுவியா என கேட்டு திமுக நிர்வாகி அராஜகம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. திமுக நிர்வாகிகள் 3 பேர் வாரச்சந்தையை குத்தகைக்கு எடுத்திருக்கும் நிலையில் ஆனைமலை ஐடி விங் செயலாளர் சந்தோஷ்குமார் மூதாட்டியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டார். திருப்பூரில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கரும்பு மற்றும் வாழைத்தார்களை பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளிச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜின் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை ஒட்டி முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக மண்டபத்தின் நுழைவாயிலில் கரும்பு மற்றும் வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன. கரூரில் 4 ஆண்டுகளாக திருமண மண்டபத்தில் வேளாண் கல்லூரி நடத்தி வரும் திமுக அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் நூதன முறையில் ஆம்புலன்ஸில் 110 கிலோ கஞ்சா கடத்திய 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது ஆம்புலன்ஸை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது ஒடிசாவில் இருந்து ஆந்திரா வழியாக 110 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக முனீஸ்வரன் மற்றும் மார்ஷல் டென்னிஸ் ராஜா கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட 3 இளைஞர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆசிப் என்ற இளைஞரை தாக்கி கொலை செய்ய முயற்சித்ததாக ஹரிஷ், பிருத்திவிராஜ், ரஞ்சித் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பெரம்பலூர் அருகே சுண்ணாம்புக்கல் சுரங்கம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதிக்காக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் வழங்கப்பட்ட பிரியாணியை பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு வாங்கிச் சென்றனர். சிலருக்கு பிரியாணி பொட்டலம் கிடைக்காததால் வசைபாடிக்கொண்டே சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜூன் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேடை அமைத்தல், அரங்கம் அமைத்தல், பூங்கா அமைத்தல், கடைகள் அமைத்தல், விளையாட்டு அரங்கம் அமைத்தல் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. கும்பகோணம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் தொல்லியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்சி சரக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை கண்காணிப்பு ஆய்வாளர் ராகுல் போன்ஸ்லே தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருளான உப்பு குஜராத்தில் இருந்து 35,000 டன் இறக்குமதி செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் நிகழாண்டு சீரான இடைவெளியில் கோடை மழை பெய்ததால் உப்பு உற்பத்தி பெரிதாக பாதிக்கப்பட்டதாலும் காண்டலா துறைமுகத்தில் இருந்து கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பாறைக்குழியில் குப்பை மூட்டைகளை கொட்ட அனுமதித்த நிலத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து ஊராட்சி தனி அலுவலர் உத்தரவிட்டார். காணியாலம் பாளையத்தில் மயில்சாமி என்பவர் நிலத்தில் குப்பைகளை கொட்டி குழியை மூடியது குறித்து கிராம மக்கள் புகார் அளித்தனர். தென்காசி மாவட்டம் கொடிக்குறிச்சி அருகே பள்ளி வாகனம் மோதியதில் சாலையில் நடந்து சென்ற பெண் படுகாயமடைந்தார். மேலும் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றதால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கார், பைக் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். வினைத்தீர்த்தாபுரம் கிராமம் பிரிவு சாலை அருகே சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற கார் எதிர் திசையில் வந்த பைக் மீது மோதியது. இதில் பைக்கில் பயணித்த இளைஞர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகர் பகுதியில் குளம் போல் தேங்கி நின்ற பாதாள சாக்கடை கழிவு நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பாதாள சாக்கடையை ஒழுங்குபடுத்தி கழிவு நீர் வெளியேறுவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் கவிழ்ந்து விபத்தானதில் ஒருவர் உயிரிழந்தார். ஆலங்குளத்தைச் சேர்ந்த ராஜன் ஜான் தனது மனைவியோடு விருதுநகர் சென்றுவிட்டு திரும்பிய போது கயத்தாறு அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அங்கன்வாடி மையத்தில் போதுமான அமைப்பாளர் மற்றும் உதவியாளர் நியமிக்கப்படவில்லை என புகார் எழுந்தது. கம்பனூர் காலனியில் உள்ள குழந்தைகளுக்காக செயல்படும் இந்த அங்கன்வாடி மையம் நாள்தோறும் திறக்கப்படாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திறக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கிருஷ்ணகிரி அருகே கோவிலை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். வெண்ணாம்பட்டி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பட்டியல் இனத்தவர் வழிபாடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஜெயராம ரவி அவர்களை சாதி ரீதியாக திட்டியதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் மாற்றுத்திறனாளி என போலி சான்றிதழ்களை கொடுத்து நீதிமன்ற அரசு பணியில் சேர முயற்சித்த முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கைது செய்தனர். ஹரிஹரன் என்பவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் போலி சான்றிதழை தயாரித்து கொடுத்தது பாரதியார் நகரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பது தெரிய வந்த நிலையில் அவரையும் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி போலி பணி நியமன ஆணையை தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். நடராஜன் பிள்ளை சாவடியைச் சேர்ந்த வரதராஜன் சுமார் 18 பேரிடம் 13,15,000 ரூபாய் மோசடி செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே போலி முத்திரை தாள்களை பயன்படுத்தி அரசு ஆவணங்களை தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன், ராஜ்குமார், நித்யானந்தம் ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் உள்ளார்களா என அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை பணிகளில் ஈடுபடுத்தினால் 2 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்தனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வந்த பெண்கள் சுகாதார வளாகம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் மூடப்பட்ட இந்த வளாகம் பல மாதங்களாகியும் திறக்காததால் இயந்திரங்கள் பழுதாகி சுகாதாரமற்ற முறையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது போல் ஏமாற்றி நகைகளை மோசடி செய்து தப்பி ஓடிய போலி மருத்துவரை போலீசார் தேடி வருகின்றனர். கொளத்தூரைச் சேர்ந்த காஞ்சனாவின் மாமியார் சுந்தரவல்லி முதுகு தண்டு பிரச்சனை காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களிடம் நாசுக்காக பேசி 3 சவரன் செயினை மோசடி செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள பெரிய கடை தெரு மார்க்கெட்டில் மீன் கடைகள் மற்றும் ஆட்டிறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்பு மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சாப்பிட தகுதியற்ற மீன்கள், கருவாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 5 கடைகளுக்கு தலா 3,000 ரூபாய் வீதம் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த அங்கையர்கண்ணி வீட்டில் திருடிய ராமஜெயம் மற்றும் நவீன் ஆகியோரிடமிருந்து பணம் மற்றும் பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாருதி நகரில் பாட்டி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த விக்னேஸ்வரனை வீடு புகுந்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக விக்னேஸ்வரன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயில் மில்கள் மற்றும் கடைகளில் உரிமமில்லாத வேதிப்பொருட்கள் குறித்து மதுவிலக்கு காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். உரிய அரசாணை மற்றும் உரிமமின்றி எத்தனால், மெத்தனால் போன்ற வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என சோதனை செய்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை கயிறு மூலம் கட்டி போட்டு வைத்திருந்த மர்ம நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மூதாட்டிக்காக வைக்கப்பட்டிருந்த உணவை அங்கு சுற்றித் திரியும் எலிகள் உண்ணும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே வயல்வெளியில் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். கிழாய் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் வயல்வெளியில் ஆடு மேய்க்க சென்றபோது அங்கு தரையில் இருந்த மின்கம்பி தொங்கிக் கொண்டிருந்தது. இதனை அறியாமல் ராஜா கடக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 10 ரூபாய் சிக்கன் பிரியாணியை வாங்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அம்பேத்கர் சிலை அருகில் உள்ள மாநகராட்சி கட்டடத்தில் புதிதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டதால் சிக்கன் பிரியாணி 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் வனப்பகுதியில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பற்றி எரியும் தீ காரணமாக மரம், செடி, கொடிகள் எரிந்து சேதமாகி வரும் நிலையில் அதிக அளவு புகை கிளம்பியதால் மக்கள் அவதியடைந்தனர். மேலும் காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். தெலங்கானா மாநிலம் கோத்தகூடெம் மாவட்டத்தில் லாரி விபத்தில் நூலிழையில் உயிர் தப்பிக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விநாயகபுரத்தில் சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி மோத வந்தது. அப்போது சுதாரித்துக் கொண்ட நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். புனேவின் குல்மொஹர் பகுதியில் உள்ள மரத்திலிருந்து தண்ணீர் கொட்டியதால் அதற்கு மாலை அணிவித்து சந்தனம், குங்குமம் வைத்து பொதுமக்கள் பயபக்தியுடன் வழிபாடு மேற்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சியினர் நிலத்தடியில் பதிக்கப்பட்டுள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அதிலிருந்து வெளியேறும் நீர் என விளக்கம் அளித்தனர். அமெரிக்கா, சீனா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதன்படி அமெரிக்காவுக்கு அரிய வகை கனிமங்களை சீனா விநியோகிக்கும் என்றும் சீன பொருட்களுக்கு அமெரிக்காவில் 55% வரி விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சீனா மாணவர்களுக்கு கல்வி பயில அமெரிக்கா அனுமதிக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க ராணுவத்தின் 250வது ஆண்டு விழாவை ஒட்டி தலைநகர் வாஷிங்டன் சாலையில் பிரம்மாண்ட ராணுவ வாகனங்கள் அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொண்டாட்டத்தில் பங்கேற்கவிருக்கும் ராணுவ வாகனங்கள் மேற்கு போட்டோமக் பகுதியில் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் குடியேறுவது தொடர்பான ட்ரம்ப் அரசின் கடும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் கலவரம் வெடித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நகரில் இரவு நேர ஊரடங்கு பிறப்பித்து அந்த நகர மேயர் கரேன் பாஸ் உத்தரவிட்டுள்ளார். பிரான்சில் விரைவில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள் சமூக வலைதளத்தில் கணக்கு தொடங்க தடை விதிக்கப்படும் என அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். சிறுவர்கள் தவறான பாதையில் சென்று வன்முறை செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை தடுக்கும் விதமாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் ராணுவத்தின் போர் விமானம் மோதியதில் வீடு தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடந்த காட்சிகள் வெளியானது. விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கிளர்ச்சி குழு பொறுப்பேற்றுள்ள நிலையில் என்ஜின் பழுது காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானதாக மியான்மர் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரியா பள்ளியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு அந்நாட்டு மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். கிரேஸ் நகரில் உள்ள பள்ளிக்குள் நுழைந்த முன்னாள் மாணவன் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் 10 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்திற்கு பிறகு முன்னாள் மாணவன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்தான். 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பறக்க விடப்பட்ட ஹாட் ஏர் பலூன் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள டியூலரிஸ் பூங்காவில் மீண்டும் பறக்க விடப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாரிஸ் நகர மக்கள் ஆடி பாடி கொண்டாடினர். ஹாட் ஏர் பலூனை கண்டுபிடித்த மாண்ட் கோல்ஃபியர் சகோதரர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த பலூன் பறக்க விடப்பட்டது. ஊழல் வழக்கில் அர்ஜென்டினா முன்னாள் அதிபருக்கு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பை எதிர்த்து ஊர்வலம் சென்று அவரது ஆதரவாளர்கள் தனியார் தொலைக்காட்சி நிலையத்தை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. அதிபர் கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் டி கிர்ச்னருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு தேர்தலில் போட்டியிட நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தைவானின் கிழக்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியது. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்த தகவல்கள் உடனடியாக வெளியாகவில்லை.
நடைபெற்ற TNPL T20 கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மதுரை பேந்தர்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. 170 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மதுரை அணி 17.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பார்க்கர் பதக்கம் பெறும் வாய்ப்பை தவறவிட்டார். 25 மீட்டர் பெண்கள் பிஸ்டல் பிரிவில் பங்கேற்ற அவர் முதல் சுற்றில் 5வது இடத்தையும் இறுதி சுற்றில் 6வது இடத்தையும் பிடித்தார். இந்திய கிரிக்கெட்டிற்கு விராட் கோலி ஆற்றிய பங்கை மறுக்கவே முடியாது என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாஹித் அஃப்ரிடி தெரிவித்தார். கோலி மிகவும் ஆக்ரோஷமானவர், சில சமயங்களில் சர்ச்சைக்குரியவர் என்று கூறினார். அணிக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் கொடுத்து தனி ஒருவராக போட்டிகளை வென்றவர் கோலி என அவர் குறிப்பிட்டார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கவுள்ள திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜூலை 16ஆம் தேதி எண்ணூரில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடசென்னையில் உள்ள கேங்ஸ்டர் கலாச்சாரத்தை மையமாக கொண்டு உருவாகும் இந்த திரைப்படத்தை கலைப்புலி தானுவின் வி கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. தனுஷின் குபேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஜூன் 13ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சேகர் கமுலா இயக்கியுள்ள திரைப்படம் மும்பை தாராவியை மையமாக கொண்ட அரசியல் த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ளது. தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் உருவாகியுள்ள குபேரா திரைப்படம் ஜூன் 20ஆம் தேதி திரைக்கு வருகிறது. கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. JK சந்துரு எழுதி இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தை தி ரூட், தி ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன. அண்மையில் வெளியான படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் நடிக்க அதர்வா ஒப்புக்கொள்ளாததற்கு மிகவும் வருத்தப்பட்டதாகவும் இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். அதர்வா நடிப்பில் உருவான DNA திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பரியேறும் பெருமாள் திரைப்படத்தின் கதை சொல்லப்பட்ட முதல் ஹீரோ அதர்வா தான் என கூறினார். கார்த்தி யோகி இயக்கத்தில் ரவி மோகன் நடிக்கும் புதிய திரைப்படத்தில் 4 கதாநாயகிகள் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிரடி ஆக்ஷன் கதைக்களத்தில் உருவாகும் இந்த திரைப்படத்திற்கு ப்ரோகோட் என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. ரவி மோகனின் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் நடைபெற்ற தி இந்தியன் ஹவுஸ் படப்பிடிப்பின் போது நீர்த்தொட்டி உடைந்ததால் பணியாளர்கள் காயமடைந்தனர். கடல் காட்சிகளை படமாக்குவதற்காக அமைக்கப்பட்ட பெரிய நீர்த்தொட்டி உடைந்ததால் படப்பிடிப்பு இடம் முழுவதும் சேதமடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் அக்னி குடத்தை ஏந்தியும் பறவை காவடி எடுத்தும் அம்மனை வழிபட்டனர். அதேபோல் கருப்பசாமி மற்றும் காளி வேடம் அணிந்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பூமாரியம்மன் கோவிலில் வைகாசி மாத ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க முளைப்பாரிகளுடன் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். வேலூர் விருப்பாட்சியாபுரம் பகுதியில் உள்ள கெங்கையம்மன் கோவிலில் கொக்கிலி ஆட்டத்துடன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சீர்வரிசை மற்றும் பட்டுப் புடவைகள் கொண்டு வரப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிரசு ஊர்வலத்தின் போது வழியெங்கும் கோலாட்டம், கொக்கிலி கட்டை ஆட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் பழமை வாய்ந்த நாடியம்மன் கோவில் வைர தேரோட்ட திருவிழா மற்றும் மதியெடுப்பு திருவிழா நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி முளைப்பாரி எடுப்புடன் திருவிழா தொடங்கியது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் வசந்த உற்சவம் துவங்கியது. வசந்த காலம் துவங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. அந்த வகையில் கோடை காலம் நிறைவடைந்ததையொட்டி விஸ்வாவசு ஆண்டிற்கான வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட புனித அந்தோனியர் தேவாலயத்தை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஆயர் சகாயராஜுக்கு பொதுமக்கள் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர்.